2012 உலகமே ஒரு பெரிய வரலாற்று செய்தியை கொண்டாடுச்சு. மனிதன் உருவாக்குன ஒரு இயந்திரம் முதல் முறையா நம்ம சோலார் சிஸ்டத்தை முழுசா தாண்டி நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற இருண்ட வெளிக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வாயேஜர் 1. மனிதர்களோட குரல்களையும் பூமியோட படங்களையும் ஒரு கோல்டன் ரெக்கார்ட்ல சுமந்துகிட்டு 1977 பூமியிலிருந்து கிளம்புச்சு. மணிக்கு 61,000 கிலோமீட்டர்ங்கிற அசுர வேகத்துல டிராவல் பண்ணி 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எல்லையை தாண்டிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை தவிர பலருக்கும் தெரியாத ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா? வாயேஜர் 1 இன்னும் நம்ம சோலார் சிஸ்டத்தோட உண்மையான எல்லைய நெருங்க கூட இல்ல. அப்படியானால் 2012 நாசா விஞ்ஞானிகள் கொண்டாடின அந்த எல்லை எது? நம்ம சோலார் சிஸ்டத்தோட உண்மையான முடிவு தான் எங்க இருக்கு? இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க நாம சூரியனை ஒரு பிரம்மாண்டமான அணு உலை மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். சூரியன்ல இருந்து தொடர்ந்து சோலார் விண்டுன்னு சொல்லப்படுற கதிர்வீச்சும் சூடான துகள்களும் எல்லா திசைகள்லயும் பயங்கரமான காத்து மாதிரி வீசிக்கிட்டே இருக்கும். இந்த துகள்கள்லாம் சேர்ந்து இருண்ட விண்வெளியில நம்ம கிரகங்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத பபுல உருவாக்குது. இதுக்கு பேர் தான் ஹீலியோஸ்பியர். இந்த சூரிய குமிழி எங்க முடியுதோ அந்த இடத்த ஹீலியோபாஸ்னு சொல்லுவாங்க. சரியா சொல்லணும்னா 2012 வாயேஜர் 1 தாண்டின எல்லை இதுதான். அதாவது சூரியனோட வெப்பக்காற்று முடிகிற இடத்த அது தாண்டிடுச்சு. அது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்குள்ள, அதாவது நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற விண்வெளிக்குள்ள நுழைஞ்சிடுச்சுங்கிறது உண்மைதான். அதனாலதான் அது சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. ஆனா இங்கதான் நம்ம மொத்த கற்பனையையும் உடைக்கிற ஒரு பிரம்மாண்டமான உண்மை காத்துக்கிட்டு இருக்கு. சூரியனோட காத்து முடிகிற இடம் சோலார் சிஸ்டத்தோட எல்லை கிடையாது. சூரியனோட ஈர்ப்பு விசை எங்க முழுசா முடியுதோ, எந்த இடத்துல வேற ஒரு நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசை தொடங்குதோ அதுதான் உண்மையான எல்லை. ஹீலியோபாஸை தாண்டி பல பில்லியன் கிலோமீட்டர்கள் முழுமையான இருட்டுல டிராவல் பண்ணா நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு மர்மமான பனிப்பகுதி வரும். அதோட பேரு தான் ஊர்ட் கிளவுட். இது நம்ம கிரகங்கள் மாதிரி தட்டையானது கிடையாது. ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தையே ஒரு முட்டை ஓடு மாதிரி சுத்தி மூடி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறைகளோட கூட்டம் தான் இது. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான பழமையான வால் நட்சத்திரங்கள்லாம் இங்கிருந்து தான் பல 1000 வருஷங்கள் டிராவல் பண்ணி சூரியனை நோக்கி வருது. இந்த ஊர்ட் கிளவுடோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே மிரண்டு போயிடுவீங்க. பூமியிலிருந்து சூரியன் இருக்கிற தூரத்தை ஒரு AU அப்படின்னு சொல்லுவாங்க. வாயேஜர் 1 இப்போ சுமார் 160 AU தூரத்துல இருக்கு. ஆனா இந்த ஊர்ட் கிளவுட் சுமார் 2000 AUல தொடங்கி 1,00,000 AU வரைக்கும் பரவி இருக்கு. அதாவது வாயேஜர் 1 இதே 61,000 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் இந்த ஊர்ட் கிளவுடோட ஆரம்ப எல்லையை தொடவே இன்னும் 300 வருஷங்கள் ஆகும். அதை முழுசா கடந்து சூரியனோட ஈர்ப்பு விசையிலிருந்து நிரந்தரமா தப்பிச்சு உண்மையாவே சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியேற சுமார் 30,000 வருஷங்கள் ஆகும். நாம எவ்வளவு சிறியவர்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கறத இந்த ஒத்த உண்மை நமக்கு உணர்த்துது. கிட்டத்தட்ட 50 வருஷமா நம்மால கற்பனை பண்ண முடியாத வேகத்துல போய்கிட்டு இருக்கிற நம்மளோட அதிநவீன விண்கலமே இன்னும் நம்ம வீட்டோட சுற்றுச்சுவரை கூட நெருங்கல அப்படிங்கிறது கொஞ்சம் பயமுறுத்துற ஆச்சரியமா இல்லையா? அப்படியானால் இந்த பல 1000 வருஷ பயண தூரத்துக்குள்ள, அந்த இருண்ட ஊர்ட் கிளவுடுக்குள்ள நாம இதுவரைக்கும் பார்க்காத புதிய கிரகங்களோ இல்ல வேற ஏதாவது வேற்று கிரக மர்மங்களோ மறைஞ்சிருக்கலாமா? இப்படி மனுஷ அறிவுக்கு சவால் விடுற பிரபஞ்சத்தோட ஆழமான கேள்விகளுக்கான தேடல்ல இணைய குளோபல் ஆர்பிட் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.